தமிழ் சினிமா காமெடி நடிகர்கள்ல டைமிங் காமெடி, மதுரை வாசம் வீசும் வசன உச்சரிப்பு, கொஞ்சம் நளினம் கலந்த பாடி லாங்குவேஜ்னு தனக்குன்னு ஒரு தனி முத்திரை பதித்து வலம் வருபவர் சூரி. 1999ஆம் வருஷம் நினைவிருக்கும் வரை திரைப்படத்துல ஒரு சிறிய வேடத்துல அறிமுகமாகி இருந்தாலும் வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திற்கு பிறகுதான் இவருடைய திரை வாழ்க்கை டாப் கியர் எடுத்தது. 2014ஆம் ஆண்டு தனக்கு எப்படி இருந்தது என்பது பற்றியும் 2015ஆம் ஆண்டுல தன்னுடைய கனவுகள் பற்றியும் புதிய தலைமுறை நேயர்களோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்றாரு நடிகர் சூரி. இல்லை, இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக போச்சு. எனக்கு நான் இன்ட்ரடியூஸ் 2009 என் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இந்த செகண்ட் உங்கள் முன்னாடி பேட்டி விடுக்கிற வரைக்கும் எனக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. எப்படி ஒரு உயரத்துக்கு போகிறப்ப ஸ்டெப் மேலே ஏறிட்டே போமா, அதே மாதிரி இப்போ வரைக்கும் இப்போ நிற்கிற ஸ்டெப்பு வரைக்கும் சூப்பராக இருக்குது. அது நான் சொல்கிற ஆடியன்ஸுக்கே தெரியும். என்னை இயக்குநர்களும் ப்ரொடியூசர்களும் ஆடியன்ஸ் நீங்களும் என்னை நல்ல இடத்துல வச்சுருக்கீங்க. நல்லாவே இருக்குது. இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி போனாலும் சூப்பர். அடுத்த வருஷம் அடுத்து வைக்கிற ஸ்டெப்பும் எனக்கு இதே மாதிரி ஒரு ஏறுமுகமாகவே இருக்கணும். அதுக்கு நான் ஒரு மூலியமான உங்களை திருப்திப்படுத்த ஒரு நடிகனாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயங்கரமாக சந்தோஷப்பட்ட நாள் அப்படின்னா இயக்குனர் சங்கர் சார் ஒரு மேடை இல்லை, ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் இல்லை, சூரிய கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை இப்போக்கே எனக்கு அது கனவு மாதிரி தான் இருக்குது. அது நினைவா இல்லை கனவான்னு தெரியல. அது மிகப்பெரிய நான் நினைக்கிறேன். அது நான் மறக்க முடியாத நாள் கூட. அது உண்மை. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது என்னால் எப்போயும் மறக்க முடியாது. அவர் வாயிலேருந்து வந்திருக்கின்றப்ப சாதாரண விஷயம் இல்லை. இது போதும். இது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு பஞ்ச் அடிக்கின்ற அவர் பேசுகிறாரு அப்படின்னா அவர் பேசுக்கு பதில் நான் ஒரு 4 லைன் பேசக்கூடாது. அவர் ஒரு 10 லைன் பேசினாண்டா கேட்டால் அவர் முடிக்கிறப்ப நான் ஒரே ஒரு லைன் அடிக்கணும் நச்சுன்னு. அவர் அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பேச திருப்பி ஒன்று அடிக்கணும். அதுதான் இன்றைக்கி அதைத்தான் நான் பெருசாக நினைக்கிறேன். எனக்கு ஆப்போசிட்டுக்கு நிறையா பேசுகிறப்ப நானும் அவங்களோட ஒருபடி மேலே அதிகமாக பேசணுன்றது எனக்கு தோணலை. நான் கம்மியாக பேசணும், ஆனால் கரெக்டான பஞ்சாக இருக்கணும். அது சில ஸ்கிரிப்டில் படிக்கலே வந்துடுறது. பஞ்ச் டைமிங் நம்ம எங்கே போய் அதுக்காக இது பண்ண போகிறதெல்லாம் கிடையாது. நம்ம லைவில் பார்க்குறோம்ல, இன்றைக்கி பசங்க ஆடியன்ஸில் அப்படி இருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன சினிமாவில் பண்ணுறோம், அவங்களாம் 10 நிமிஷம் நம்ம அப்படி பேச ஆரம்பித்தோம்னா அவங்க 100 டைலாக் அடிக்கிறாங்க. இது ஆடியன்ஸ் பல்ஸ். ஆனால் அவங்க தெரியும், எனக்கு வரைக்கும் தெரியுது ஆடியன்ஸ். நம்ம தேட்டருக்குலாம் போகிற எல்லா படமும் பார்க்குறான். நம்ம தப்பாக டைலாக் சொன்னாலும் அதுக்கு அவங்க கவுண்டர் அடிச்சிருவாங்க ஆடியன்ஸ் தேட்டரில். இல்லை, நான் எல்லாருமே நான் அடாப்ட் ஆகிடுவேன். அதான் என்னோடது. எந்த ஹீரோ வேண்டாம், சூரியன் இப்போ எல்லாரும் சிங்க் ஆகிடப்பான்னு சொல்லணும். அந்த பேர் நான் வாங்கினேன். எல்லாருமே இதாகிடும். அப்படி இருந்தாலும் சிவகார்த்தி விட நான் பண்ணுறப்ப அது எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்ல, சில டைலாக் அதுக்கு முன்னாடி ரிகர்ஸை கூட பார்க்க மாட்டேன். சிவா எது சொன்னாலும் எனக்கு ஏதாவது டைமிங் அடிச்சிருவேன். ஆனால் நான் என்ன சொன்னாலும் சிவாவும் டைமிங் அடிச்சிருவாப்பில். ஸோ அதுதான் அது எனக்கு பொதுவாக நடிச்சிருக்கப்போ நமக்கு எடுத்து கொடுக்குற மாதிரியே இருக்கும். சில நேரத்துலலாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா இருந்துச்சு கார்த்தி அப்படின்ட்டுவேன். ஆனால் நீங்கள் அந்த டைலாக் சொன்னாலும் எனக்கு அந்த பஞ்சு விழுந்துச்சுருவாப்பில். அந்த காற்று அந்த வார்த்தை சொன்னதுனால எனக்கு ஒன்று விழுந்துருக்கும். ஆனால் நாங்கள் ரெண்டும் நடிக்கிறப்ப அந்த மானிட்டரை பார்த்த டைலாக்கு தான் கேமராக்குள்ளே வரும்னு தெரியாது. கேமரா ஆன் ஆகிறப்ப அதை விட நிறையா டைலாக் வந்து விழுந்து அது என்னமத்தில் சிவாட பண்ணுறப்போ ரொம்ப ஒரு இதாக இருக்கும்.